இலக்கிய செல்வர் தமிழ் தேசிய தென்றல் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவர் தமிழாக வாழ்ந்தார். அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத ராமாயண குற்றால குறவஞ்சியாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், அக்குவேறு ஆணிவேராக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும். அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை. சென்னையில் முதலில் வந்த பொழுது 89, 90களில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன். அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்ப தமிழ்நாட்டில் இல்லை. அது ரொம்ப வேதனையானது. இது வெட்கி தலகுனிய வேண்டிய விஷயம். அவர் ஆற்றிய தொண்டு அரசியல் களத்தை விட தமிழ்நாட்டில் அவர் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சைவத்தில் இருந்து தமிழ் எப்படி சைவம் வளர்த்ததுங்கிறத அற்புதமா அவர் உரையாற்ற கேட்டிருக்கேன். இன்னொரு வேண்டுகோளா இதை நான் வைப்பேன். யாரும் வைக்கிறாங்களோ இல்லையோ, குமரி அனந்தன் இருந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் அல்ல. இப்ப 234 தொகுதியில் நாளைக்கு தேர்தல்னா ஒரு 10-15 இலக்கியவாதிகளை, சிறந்த ஒரு புலவர்களை கொண்டு வாங்க. எம்எல்ஏவா அவங்கவுங்க கட்சியில் அதிமுக அவங்கள நிப்பாட்டட்டும். வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களை மட்டும் வைக்காதீங்க. அதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன், திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப சமீபத்தில் பாக்குறீங்க, உங்க பத்திரிகையாளருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. 100 கோடி பிடிக்கிறாங்க பணம், 1000 கோடி பிடிக்கிறாங்க, அமலாக்கத்துறை வர்றாங்க, அரசியல் இருக்கு இல்லைங்கள, 150 கோடி தங்கம் பிடிக்கப்படுது. ஏண்டா நீ ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து ஒழுங்கா இருந்தா இவ்வளவு எப்படா நீ கொள்ளையடிப்ப? அதனால சும்மா ஒரு இவர் பேர்ல விருது வழங்குறது, சிலை திறக்கிறது, அதெல்லாம் பத்தாது. குமரி அனந்தன் பேச்சை இளைஞர்கள் கேளுங்க, அப்படியே நரம்பு புடைக்கும். அவர் உச்சரிப்பு அவ்வளவு அசத்தலா இருக்கும். பாரதியார பேசினாலும் சரி, பாரதிதாசனை பேசினாலும் சரி, பழைய இப்போலாம் வாட்ஸ்அப்ல அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்க.